டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சூப்பரான ஒரு ஜாப் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து கிரெடிட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ரோல் வந்திருக்கு. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் எடுக்கிறாங்க, எவ்வளோ ஃபீஸ், இதெல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31, அதாவது ஜனவரிலேருந்து February 20 வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எப்போ வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அந்த இன்டர்வியூ எப்போ அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் வந்து கொடுக்கல. லேட்டர் கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரத்தில் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த போஸ்டிங்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆஃபீஸர் இன் மெயின் ஸ்ட்ரீம் ஜென்ரல் பேங்கிங் கேட்டகரியில் வருவாங்க. இவங்களோட ஸ்கேல் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்கேல் 1 கேட்டகரின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சிக்கு 150, எஸ்டிக்கு 75, ஓபிசிக்கு 270, இடபிள்யூஎஸ்க்கு 100, இந்த மாதிரி வந்து கம்யூனிட்டி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சேலரி என்ன ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், 48,480. ஸோ அதாவது பேசிக் இது ஸ்கேல் 1. ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நான் அதை சொல்கிறது 48,000ன்றது வெறும் பேசிக் பே மட்டும் தான், எந்த ஒரு அலவன்ஸையும் இன்க்ளூட் பண்ணாமல் வெறும் பேசிக் பேவே 48,480 rupees. அதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுனால என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனி டிகிரி, எந்த டிகிரி ஆனாலும் ஒரு ரெகக்னைஸ்டான ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் டிகிரி வந்து வாங்கியிருக்கணும் வித் 60% மார்க். பாருங்கள், 60% வந்து நீங்கள் வந்து சிஜிபிஏ வச்சுருக்கணும். வித் எனி டிகிரி வந்து எலிஜிபிள் தான். அதுக்கு இதுக்கோட ஏஜ் லிமிட் பாருங்கள், 20 years மினிமம், மேக்ஸிமம் வந்து 30 years ப்ளஸ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஸோ இது பார்த்துக்கோங்க. எனி டிகிரி ஃப்ரம் அ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி, கண்டிப்பாக அதுவே போதுமானது. அண்ட் ஏஜ் வந்து மினிமம் 20லேருந்து மேக்ஸிமம் 30 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுதான் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 years கொடுத்துருக்குறாங்க. ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 years, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 10 years கொடுத்துருக்காங்க. ஸோ விடோஸ், டிவோர்ஸ், விமென், ஸோ இந்த கேட்டகரிக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் உண்டு. லாஸ்ட்டாக பாருங்கள், பர்சன்ஸ் அஃபெக்டட் பை 1984 ரயோட்ஸுக்கு வந்து 5 years கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது 30க்கும் ப்ளஸ் 30, 35 இருக்கவங்க, 38 இருக்கவங்க கூட வந்து உங்களோட கம்யூனிட்டி வைஸ் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ அதுவுமே கீழே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 150. யாருக்குன்னா எல்லா பிரிவினை சேர்ந்த பெண்களுக்கு வந்து 150 ஃபீஸு. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 150 ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களை தவிர இருக்க எல்லாத்துக்குமே 750 வந்து ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் நமக்கு தெரிஞ்சது தான். கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸாம் வந்து வச்சு ஃபில்டர் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாமோட பேட்டர்னும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இங்கிலீஷ் மொத்தம் வந்து 120 மார்க்ஸ், 120 கொஷின்ஸ் இருக்க போது. 120 மார்க்ஸுக்கு இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா வந்து 30 கொஷின்ஸ் இருக்க போது. ஆப்டி பார்த்திங்கன்னா 30 இருக்க போது. ரீசனிங் 30 இருக்க போது. லைக் ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாம் சேர்த்து 30 இருக்க போது. அண்ட் உங்களுக்கு எக்ஸாம் என்ன மாதிரி மோடில் இருக்குன்னா போத் இங்கிலீஷ் ஹிந்தியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 120 கொஷின்ஸ் வந்து 120 மார்க்ஸுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ப்ளஸ் இதோடு சேர்த்து ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு லெட்டர் ரைட்டிங், அதாவது லைக் எஸ்ஏ மாதிரி ஒரு டிஸ்கிரிப்டிவாக நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு பேராகிராஃப் 2 பேராகிராஃப் மாதிரி எழுதுகிற அளவுக்கு சம்வாட் உங்களுக்கு வேர்ட்ஸ் சொல்லிடுவாங்க. லைக் 400 words, 300 words அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க எஸ்ஏல. அது வந்து 30 மார்க்ஸுக்கு இருக்க போது. ஸோ டோட்டலாக வந்து இதுதான் பேட்டர்ன், எக்ஸாமோட பேட்டர்ன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து தெர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்கிங். எந்த ஒரு கொஷின்ஸ்க்கும் வந்து நெகட்டிவ் மார்க் நிறைய எக்ஸாம்ஸில் வந்து 1/3 மார்க் பிடிப்பாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து இந்த கிரெடிட் ஆஃபீஸர்ன்றதில் வந்து எந்த நெகட்டிவ் மார்க்கிங்கும் இல்லைன்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ எந்த நெகட்டிவ் மார்க்கிங்கில் தாராளமாக உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ எல்லா கொஷினுமே வந்து நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன போஸ்ட் ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து லைக் ஒரு கோர்ஸ் மாதிரி அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கும் வந்து அவங்களே வந்து பே பண்ணுறாங்க. லைக் ட்ரைனிங் மாதிரி தான் இருக்கும். ஒரு பிஜி டிகிரி மாதிரி நம்ம இந்த கோர்ஸே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு உண்டான ஃபீஸஸ் எல்லாமே வந்து அவங்களே ஏற்றுப்பாங்க. ப்ளஸ் நம்ம அந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கும் போதே நமக்கு உண்டான சேலரியும் கிரெடிட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 பேமெண்ட் ஆஃப் கோர்ஸ் ஃபீஸ் எல்லாமே வந்து அதெல்லாம் கவர் ஆகுது.
எஜுகேஷ்னல் லோன்ஸ் இது எல்லாமே வந்து அவங்க நம்மளுக்கு அந்த ஃபீஸோட அமௌண்ட்டை வந்து பாருங்கள், ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் கோர்ஸ் ஃபீனா ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் 5 years ஆஸ் அ பேங்க் ஆஃபீஸர் உங்களுக்கு அந்த எவ்வளோ கோர்ஸுக்கு வந்து அந்த ஃபீஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து ரீஎம்பர்ஸ் பண்ணிடுவாங்க, அதாவது உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆஸ் யூஷுவல் இருக்க போகிறது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து ஜென்ரலாக எல்லா கவர்மெண்ட் லைக் எக்ஸாம்ஸில் இருக்கிற மாதிரி தான். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சோன்னே வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்க போகுது. ஓகே, லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர் அண்ட் வேலூர், இந்த 5 லொக்கேஷனுக்கு தான் அவங்க வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த லொக்கேஷன்லாம் வந்து ஏன்னா ஹால் டிக்கெட் வந்து கொஞ்சம் முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லொக்கேஷனில் இருக்கிற வந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட ஃபீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. விமன் கேண்டிடேட்ஸ்க்கு வெறும் 150 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ தாராளமாக ஒரு ட்ரை கொடுங்க. ஏன்னா வந்து இதில் நார்மலாக எப்போதும் கேட்குற மாதிரி இங்கிலீஷ், ஆப்டி, ரீசனிங் இது மட்டும்தான் இருக்குது. ஸோ படிக்கலையே அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க, ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். ஏன்னா வந்து எப்போதுமே ஒரு ட்ரை கொடுக்குறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தடுத்து நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் போகும்போது உங்களுக்கு அதுவே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ட்ரை கொடுக்குறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தாராளமாக ஒரு ட்ரை கொடுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும் எல்லாமே பார்த்துருப்போம். பட் இருந்தால் நான் ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறேன். அவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 மேக்ஸிமம் 40 வரைக்கும் இருக்கணும். நீங்கள் எந்த டிகிரி படித்தவங்களான இருக்கலாம், எனி டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ப்ளஸ் 60% உங்களுக்கு மார்க் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து பெரும்பாலும் இந்த அவங்க கேட்குற ஒரு ப்ரையாரிட்டி. அண்ட் இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்த போஸ்டிங். ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இவங்க வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே போடுறதுக்கு. ஸோ இங்கே வந்து கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் பாருங்கள் என்னென்ன கேட்குறாங்கன்னா பேசிக் இன்ஃபோ தான் ஃபர்ஸ்ட் பேஜ். இதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருக்கா, உங்கள் ஃபர்ஸ்ட் நேமை திரும்பி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்கள் மிடில் நேம் இருந்தால் கொடுங்க, அண்ட் உங்கள் மிடில் நேமை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு மறுபடியும் ஃபுல் நேம் கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்துட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் தான், பெருசாக இருக்காது. மொபைல் நம்பர் கொடுங்க, மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்கள் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், உங்கள் வீட்டில் வேறு யாராவது நம்பர் இருந்தால் அதையும் கொடுத்து இங்கே கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இது முடிச்சோடனே உங்கள் மெயில் ஐடி கொடுங்க. மெயில் ஐடி கொடுக்கறதுக்கப்புறம் இங்கே இருக்க வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க இந்த 5 கேரக்டர்ஸையும் வந்து இங்கே கொடுத்துருங்க. செக்யூரிட்டி கோடாக கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போங்க. செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், லைக் ஒயிட் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி பேக்ரவுண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் சிக்னேச்சரும் நீங்கள் அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 MB அந்த மாதிரி அவங்க குறிப்பிட்டுக்கிற எம்பிக்குள்ளே வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வந்து சிக்னேச்சர்ஸ் வந்து எப்போதுமே எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் கேட்கக்கூடியதான். ஒயிட் பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கோங்க, ப்ளஸ் வந்து சிக்னேச்சரும் உங்களுக்கு எப்போதுமே அப்லோட் பண்ணுற மாதிரி கையில் வச்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் பேஜ் பாருங்கள், டீட்டெயில்ஸ். இந்த டீட்டெயில்ஸ்ன்றதில் வந்து நம்ம என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட வீடு, உங்கள் அட்ரஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், உங்கள் பின்கோடு, உங்கள் அட்ரஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் ஐடென்டி ப்ரூஃப் ஏதாவது நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், லைக் ஆதார் இல்லைனா பேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடென்டி ப்ரூஃப் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கொடுத்துருந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றதே ஒரு வாட்டி பாருங்கள். அண்ட் ஃபிஃப்த்தில் அப்லோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த அப்லோட்ஸில் ரொம்ப முக்கியம். அப்லோட்ஸில் நீங்கள் என்ன கொடுக்கணும், உங்கள் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் நீங்கள் கொடுக்கணும். அதாவது ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் அந்த ஸ்டாம்ப் பேட் எடுத்து ஸ்டாம்ப் பேடில் வந்து இங்க் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் கையில் இருக்க வந்து லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் ஒன்று வச்சுருங்க. ஸோ அதை வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து ஸ்கேனர் மூலயமா ஸ்கேன் பண்ணி அது ஒரு டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணி வச்சுருக்கோங்க. அதை இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் அப்லோட் பண்ணணும். அண்ட் ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து இந்த பிடிஎஃப்லேயே லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அது உங்கள் கைப்பட அதே மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதி சைன் பண்ணி அந்த ஃபார்மேட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக 6th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பேமெண்ட். நீங்கள் வந்து உமன் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, SC STயாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற எல்லா கேண்டிடேட்ஸுமே 750 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஜாபோட பேசிக்கவே. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே வேலை முடிஞ்சிடும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே முன்கூட்டியே கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோஸ் வச்சுக்கோங்க, ஃபோட்டோ ஒயிட் பேக்ரவுண்டில் வச்சுக்கோங்க, அண்ட் சிக்னேச்சர் வச்சுக்கோங்க, ப்ளஸ் வந்து இந்த லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் அண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் இது எல்லாமே பிடிஎஃபாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 10 to 12 மினிட்ஸ் கூட ஆகுறது, சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேறு ஜாப் டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் எனக்கு கமெண்ட் பண்ணுறேங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.